கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்காக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இந்த வேளையிலும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடியார்கள் நடக்க வேண்டிய பாதைகளை தேவன் எங்களுக்கு காண்பித்து எங்களை வழிநடத்துவீராக. அடியனை மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலும் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16வது வசனம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஏசாயா 1 அதிகாரம் 16வது வசனம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஆமென். பரிசுத்தமுள்ள தெய்வம் சொல்லுகிறது, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் மனிதர்களாக தேவனுடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கும் போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பார்வைக்கு கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாம் எங்கே போய் ஒளிந்து கொண்டாலும் அங்கே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிடுங்கள். அது மட்டுமல்ல, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்றார். இதுவரைக்கும் நீங்கள் தீமை செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால், பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், அதை விட்டு ஓயுங்கள், அதை விட்டு விலகுங்கள், அல்லது அதை செய்வதை நிறுத்துங்கள் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த அருமையான வேளையில இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு கொடுக்கின்ற நல்ல ஒரு ஆலோசனை. வேதத்தில சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து கடந்து போக விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17 அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிப்போம். நீதிமொழிகள் 17 அதிகாரம் 13வது வசனம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. ஏன் ஆண்டவர் நம்முடைய தீமையிலே, நாம் செய்கின்ற தீமையை விட்டு ஓய்ந்திருக்க சொல்லுகிறார்? ஏன் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிற தீமைகளை, பிறருக்கு நாம் விளைவிக்கின்ற அந்த தீமைகளை செய்யாதபடிக்கு ஆண்டவர் ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவனுடைய வீட்டை விட்டு தீமை ஒருபோதும் நீங்காதான். இது எவ்வளவு பயங்கரம் பாருங்க. நன்மை செய்பவர்களுக்கு நாம் தீமை செய்யும் பொழுது, அவர்களை வேதனைப்படுத்தும் பொழுது, அல்லது அவர்களை துக்கப்படுத்தும் பொழுது, அவருடைய கண்ணீருக்கு நாம் காரணராக மாறும் பொழுது, கர்த்தர் இப்பேற்பட்டவருடைய நிலைமை என்னவா சொல்லுகிறாரா? அவருடைய வீட்டை விட்டு தீமை நீங்காது. அப்படியானால் அந்த தீமையானது அவர்களை கொல்லும்படியாக, அழிக்கும்படியாக அது மறைந்திருக்கும், அந்த வீட்டில் வாசம் செய்து கொண்டிருக்கும். எவர்களுக்கு தீமை செய்யலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் தீமையானது நம்முடைய கூடாரத்தில், நம்முடைய வீட்டில் வாசமா இருந்து கொண்டு நமக்கு அது மீண்டும் வந்து தாக்கும்படியாக, நாம் பிறருக்கு என்ன தீமை செய்ய நினைக்கிறோமோ அதற்கு பல மடங்கு அது நம்முடைய வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இந்த தீமை என்கின்ற அரக்கன் அல்லது பிசாசு நம்முடைய வீடுகளிலே அவன் குடிகொண்டிருப்பானா. அவன் நம்முடைய வீட்டை விட்டு விலகாதிருப்பான். அவன் நம் வீட்டில் வாசமாயிருப்பான்.
எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நாம் அநேகருக்கு இந்த நாளிலே தீமை செய்து வந்திருக்கிறோம், அநேகருடைய குடும்பங்களை நாம் வேதனைப்படுத்தி வந்திருக்கிறோம், அநேகருடைய குடும்பங்களை நாம் பிரித்து, அநேக குடும்பங்களில் சமாதானத்தை கெடுத்து, அநேகருடைய நிம்மதியை சீர்குலைத்து நாம் நிம்மதியாக வீட்டுக்குள்ள வந்து விட்டோம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய வீடுகளிலே தீமையானது மறைந்திருக்குமா? அது ஒளிந்திருக்கும். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எத்தனை பயங்கரம், எவ்வளவு பயங்கரம்! நம்முடைய வீடுகளில் தீமை குடிகொள்ளும். அது நம்மை அழிக்கும். ஒரே நேரத்தில் நம்மை அழிக்காவிட்டாலும் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய சமாதானத்தையும், நம்முடைய சந்தோஷத்தையும், நம்முடைய வாழ்க்கையும் எல்லாவற்றையும் அழித்து விட்டுதான் அது நம்ம வீட்டு விட்டு வெளியேறும். எனவே இதற்கு நாம் இடங்கூடாதபடிக்கு, இந்த தீமை என்கின்றது ஈவில், இந்த சத்ருவுக்கு நம்முடைய வீட்டில் இடம் கொடுக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு தீமை செய்யாதவர்களாய் காணப்படுவோம். தீமை செய்வது என்பது சிலருக்கு மிகவும் அறுசுவை உணவு உண்பது போல் இருக்கும். அவர்கள் ரொம்ப இனிமையாக இந்த காரியங்களை செய்வார்கள். மற்றவருடைய பொருளை அபகரிப்பது, கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, ஆமென், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது, இன்றைக்கு ஒரு கூட்டத்திற்கு அது மிகவும் இன்பமான ஒரு செயலாய் இருக்கலாம். ஆனால் அது அவ்வளவு பயங்கரமானது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுவே அறுப்பான். பிரியமான பிள்ளைகளை, நாம் தீமையை விதைத்தால் நாம் தீமை என்கின்ற சாபத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் அறுக்கிறவர்களாய் இருப்போம். ஒருவேளை நாம நினைக்கலாம், நாம் செய்து வந்தது அவருக்கும் தெரியாது. ஆனால் அந்த தீமை என்கின்ற சாபம் நம்முடைய வீடுகளிலே கூடியிருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவனுடைய வீட்டிலே தீமையானது நீங்காதிருக்கும். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிற பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த வார்த்தையை நாம் வாசிப்போம். ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். பாருங்க, எவ்வளவு நல்ல ஆலோசனை. தீமைக்கு மறு தீமையை நீங்கள் செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இப்பேற்பட்ட போதனைகள் நமக்கு எங்கே கிடைக்கும் சொல்லுங்க? உலகத்துல எந்த புத்தகத்துல இப்பேற்பட்ட நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும்? பரிசுத்த வேதாகமத்தில் மட்டுமே நல்ல ஆலோசனைகளை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களை ஏவி பரிசுத்த ஆவியானவர் இவைகளை நமக்காக, இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் வாழ்கின்ற நமக்காக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக ஆமென் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். யோக்கியமானவைகள், ஆமென், நல்லவைகளை செய்ய நாடுங்கள், பிரயோஜனமானவைகளை செய்யுங்கள், பிறருடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவைகளை செய்யுங்கள், பிறரை துக்கப்படுத்துகிறவைகளை, பிறருடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியவைகளை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இங்கே ரோமருக்கு எழுதுகிற திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அது மட்டுமல்ல, தெசலோனிக்கேயில் இருக்கின்ற ஒரு திருச்சபைக்கும் பவுல் விதமாக எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தைகள் ரோமருக்கு எழுதும் பொழுது சொன்னார். அதே போல இங்க தெசலோனிக்கேயர் என்கின்ற அந்த திருச்சபையில, தெசலோனிக்கேயில இருக்கின்ற திருச்சபைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் எழுதுகிறார், ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். அடுத்தவர்கள் நமக்கு ஏதாவது தீமை செய்திருப்பார்கள், அதற்காக நாம் பழிக்கு பழி வாங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவன் அடித்துட்டான் நம்மள, அதனால திரும்ப நான் அடிக்க போறேன். அவன் என்ன வேதனைப்படுத்தினா, அதனால நான் மீண்டும் அவனை வேதனைப்படுத்தணும். நான் அதை செய்யாமல் விடமாட்டேன்.
நான் அவனை துன்புறுத்தாம விட மாட்டேன், அவனை அடிக்காம விட மாட்டேன், அவனை கொல்லாம விட மாட்டேன். இதை போன்ற வார்த்தைகளை நம்முடைய வாயிலும் வரக்கூடாது என்பதுதான் தேவனுடைய ஆசை, கர்த்தருடைய ஆசை. நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவருக்கு எந்த விதமான தீமை செய்யாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கு. பக்தியுள்ளவர்களுக்கு விரோதமாக அநேக துன்பங்கள், சோதனைகள் வரும். தீமையான மொழிகள் உன் பேரில் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. மற்றவர்களைப் போல, அந்நியர்களைப் போல, இயேசுவை அறியாமல் சாத்தானை அதிகமாய் நேசிக்கிற, சாத்தானுடைய எண்ணங்கள் கொண்டிருக்கிறவர்களைப் போல நாம் வாழக்கூடாது என்பதுதான். ஏன்னா அவன் பிசாசானவன், அவன் எப்பொழுதும் அழிக்கவும் கொல்லவும் மற்றவர்களை துன்புறுத்தவுமே விரும்புவான். ஆனா நாமோ கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தரை சாயலாய் கொண்டவர்களாய், கர்த்தருடைய அந்த பிரசனத்தினால் நிறைந்தவர்களாய், எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையே செய்தார், ஒருவருக்கும் எந்த தீமை செய்யவில்லை. எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, உங்களுக்குள்ளும் மற்ற யாவர்களுக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்லுகிறார் பவுல். உங்களுக்குள்ளும், அதாவது சபைக்குள்ளும், சபைக்கு வெளியே புறம்பே எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், பிரயாசப்படுங்கள். கர்த்தர் நல்லவர், நன்மைக்கு தக்கதான பலனை நமக்கு கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை அவர் சொல்லுகிற சாட்சியை நாம் கேட்போமாக. அலெக்சாந்தர் என்கின்ற ஒரு செம்பு வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரன் பவுல் அப்போஸ்தலருக்கு விரோதமாக தீமை செய்யும்படியாக, பவுலை அழிக்கும்படியாக பவுலுக்கு விரோதமாய் கிரியை செய்தான் என்று வேதத்திலே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தன்னுடைய சீஷனாகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. கண்ணனாகிய இவன் எந்த கண்ணன் என்று சொன்னால், அதாவது செம்பு வேலை செய்கிறதான ஒரு காப்பர் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய மனுஷன். அவன் செம்பு வேலைகளை செய்கிறவர், பாத்திரங்களை செய்கிறவர். இவர் ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உபதேசித்துக் கொண்டிருந்த வேளையில அவன் பல விதத்திலே இந்த பவுல் அப்போஸ்தலருக்கு விரோதமாக எழும்பி தீமை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல விதத்திலே தீமைகளை செய்தான். அவருக்கு விரோதமாக அவனுடைய செய்கைக்கு தக்கதாய் கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். அவன் செய்த தீமைக்கு பதிலாக நான் ஒன்றும் செய்யல, எதையும் நினைக்கல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், பழி வாங்குவது உங்களுடைய வேலையல்ல, அது எனக்குரியது என்று சொன்னார். அது உங்களுக்குரியது அல்ல, பழிக்கு பழி வாங்கக்கூடாது, அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளிலே உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி தீமை செய்ய நினைக்கிறதா அல்லது தீமைகளை செய்து கொண்டிருக்கிறதா? பயப்படாதிருங்கள், தைரியத்தோடு வாழுங்கள். ஏனென்றால் எல்லாவற்றையும் காண்கின்ற கர்த்தர் நமக்கு உண்டு. அந்த கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் காண்கின்ற தேவன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை, உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகளை, உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாக, உன் ஊழியத்திற்கு விரோதமாக, உன் திருச்சபைக்கு விரோதமாக திட்டமிடுகிற திட்டங்களையும் கர்த்தர் அறிவார். எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார். ஆம், கர்த்தர் அவர்களுக்கு பதில் அளிப்பார். அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். நமக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நல்லது. ஜெபிப்போமாக. ஆண்டவர் அவர்களை பார்த்துக் கொள்வார். ஆம், நமக்கு துக்கமும் மனவேதனையும் மன உளைச்சலும் உண்டாக்குகிற எல்லா மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவருடைய கட்டளையும் கூட. நாம் எந்த விதத்திலும் அவர்களுக்கு விரோதமாக நாம் பழி வாங்கக்கூடாது, எந்த எண்ணத்தையும் கொண்டிருக்க கூடாது.
எனக்கு அருமையான தேவ ஜனமே, மேற்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிற அரசர்களானாலும் சரி, நமக்கு விரோதமாக அரசாங்கம் அல்லது அரசியல்வாதிகள் நமக்கு விரோதமாக திட்டங்களை வகுக்கும் பொழுது, தீமையான திட்டங்கள், தீமையான கொள்கைகளுடையவர்களாய், தீமையான வார்த்தைகளுடையவர்களாய் இருந்தாலும் கூட அவர்களை குறித்து நாம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். மேலான அதிகாரமுள்ள ராஜாக்களானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாக்கும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, எவ்வளவு பெரிய பெரிய அதிகாரிகள், ராஜாக்கள், அது ஜனாதிபதியாகட்டும், பிரதமராகட்டும், மத்திய அமைச்சர்களாகட்டும், முதலமைச்சர்களாகட்டும், நம்முடைய மாநில அமைச்சர்களாகட்டும், அவர்கள் மட்டுமல்ல, அவர்களாலே அனுப்பப்படுகிறவர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்களுக்கு குறித்தும் தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாக்கும்படி வேதம் சொல்லுகிறது. தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை என்பது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உனக்கு விரோதமாய் தீமை செய்ய நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே தேவனாலே ஆக்கினை தீர்ப்பு உண்டு, ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, அவர்கள் நன்மை செய்தால் அவர்கள் புகழ்ச்சி அடைவார்கள். நன்மைக்கு புகழ்ச்சி உண்டு, உண்டாகும்படி அவர்களால் அவனமே அனுப்பப்பட்ட அதிகாரிகளை குறித்தும் நீங்கள் என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமா? நம்முடைய வேலை அரசர்களை மதிப்பது, ராஜாக்களுக்கு தலை சாய்ப்பது, அவர்கள் போடுகிற சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களை நமக்கு அதிகாரிகளாக, நமக்கு அரசியல் தலைவர்களாக, நமக்கு மேலானவர்களாக நியமித்தது கர்த்தரே. பிரியமானதோட பிள்ளைகளை, கூடுமான அளவிற்கு எல்லாவற்றை குறித்தும் நாம் பொறுமையோடு சகிப்போமாக. தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, நமக்கு தீமை செய்ய நினைக்கின்ற அரசியல் தலைவர்களுக்காக, மேலான அதிகாரிகளுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, உற்றாருக்காக நாம் ஜெபிப்போமாக. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அது கர்த்தருடைய வேலை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், என் கண்ணின் மணியை தொடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆம், உன்னை தொடுகிறவன், உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற காரியங்கள் எல்லாம் என் காதில வந்து விழுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம் தேவன் நம்மை பார்க்கின்றவராய், காண்கிறவராய் இருக்கிறார். தீமை செய்வது நம்முடைய வேலை அல்ல, அது பிசாசினுடைய வேலையும் பிசாசினை பின்தொடர்கிறவருடைய வேலையுமா இருக்கிறது. நாம் ஜீவனுள்ள தேவன் அல்லது தேவன் சுத்தமுள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவரும், எந்த தீமையும் பாராத சுத்த கணருமா இருக்கிறார். வேறுபட்ட கர்த்தரை நாம் ஆராதிக்கிறபடினாலே நாம் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, நாம் தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோமாக. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வாசிப்போம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 3 யோவான் எழுதிய 3ஆம் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுகிறார்? நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதையே பின்பற்று. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கும், நமக்கு விரோதமாய் துரோகமே பண்ணுகிறவர்களாய் இருந்தாலும் கூட அவர்களுக்கு தீமையை நாம் செய்யவே கூடாது. ஆம், அவர்களை நேசிக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும் என்பதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த உபதேசமா இருக்கிறது. ஒருவேளை உனக்கு விரோதமாக எத்தனையோ துரோகங்கள் நிகழ்ந்திருக்கலாம். உன்னை நீ நம்பினவர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், உன்னை வஞ்சித்து இருக்கலாம், உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம், துன்மார்க்கமாக ஆமென் உனக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம். அதை குறித்து எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல தெரியப்படுத்தி அவைகளுக்காக ஜெபிப்போமாக. கர்த்தர் நடத்துவார். தீமையானதை பின்பற்றாமல்
நன்மையானதை பின்பற்று. நீ நன்மையே யோசி, நன்மையே யோசி. அவ இப்படி செய்தானே, இவ இப்படி செய்தானே, இவ இப்படி பண்ணிட்டாலே, இதற்கு நான் எப்படி அதாவது ரிவெஞ்ச் எடுப்பது என்பதெல்லாம் நாம் யோசிக்க கூடாது. இது கர்த்தருடைய பணி, கர்த்தர் பார்த்துக் கொள்வான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆமென், தீமை செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதான் பக்தி வேஷத்தை அணிந்திருந்தாலும் கூட, என்னதான் ஒரு பக்தனை போல காட்சி அளித்தாலும் கூட, பிரியமானதோட பிள்ளைகளே, தீமை செய்கிறவனா இருந்தால் அவன் கடவுளை கண்டதில்லை. அவன் கடவுளை காணுகிற அல்லது காண்கிற மனிதனா இருந்தால் இப்ப ஏற்பட்ட தீமைகளை செய்ய மாட்டான். தீமைகளை செய்கிறவனாய் இருக்கிறான், கொலை செய்கிறவனாய் இருக்கிறான், பிறரை அபகரிக்கிறவனாய், பிறரை கெடுக்கிறவனாய் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் தேவனை காண்ட மனிதன் அல்ல. ஒருவேளை பக்தி வேஷத்துல இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு வேஷத்துல இருக்கலாம், ஆனால் பிரியமானதோட பிள்ளைகளே, பிறருக்கு தீமை செய்ய நினைக்கிறவன், பேசுகிறவன், யோசிக்கிறவன், செயல்படுகிறவன், அவன் தெய்வத்தை காணவில்லை. தேவனும் அவனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் கடவுளுடைய மனிதனே அல்ல என்பதை நாம் விசுவாசிப்போமாக, அறிந்து கொள்வோமாக. வெளுத்ததெல்லாம் பாலாயிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து தேவனை கண்டவர்களை, தேவனோடு கூட உறவாடுகிறவர்களை, தேவ பக்தியும் பயமுடையவர்களை நாம் சேவிக்க முற்படுவோமாக. வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஒருவன் நன்மை செய்யும் பொழுதே நாம் அறிந்து கொள்ளலாம், இவன் தேவனால் உண்டானவன், தேவனுக்கு பயந்தவன், தேவனுடைய பிள்ளை என்பதிலே சந்தேகமே இல்லை என்பதை அறிந்து கொள்ளல் வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல வாசிக்கும் பொழுது தீமை செய்கிறவர்களுக்கு மகா பெரிய ஆக்கினை தீர்ப்பு உண்டு. தேவனாலே பயங்கரமான ஆக்கினை அவர்களுக்கு உண்டாம். அவர்கள் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. இந்த பூமியிலே அவர்கள் தங்களுடைய அதிகார பணத்தினாலும், அதிகார பலத்தினாலும், பணபலத்தினாலும், படைபலத்தினாலும் தீமை செய்கிறவர்களாய், தொடர்ந்து தீமையே செய்கிறவர்களாய் இருப்பார்களே. ஆனால் ஆமென், எல்லாவற்றையும் காண்கின்ற தெய்வம், எல்லாவற்றையும் பார்க்கின்ற கடவுள் நிச்சயமாகவே அவர்களை தப்பிவிக்க விட மாட்டார். அவர்கள் தப்பித்து கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறபடி எடுத்து வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் வருகிறது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்திலே பல தூதர்களோடு கூட, பல கோடி தூதர்களோடு மத்திய வானத்தில் இறங்கி வரும் பொழுது, மரித்த எல்லா மனிதர்களும் அவருடைய கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்தவர்கள் எல்லோரும் மண்ணோட மண்ணாய் மக்கி போனதை அது மீண்டும் உருவம் பெற்று, ஆமென், அது மீண்டும் உயிர் பெறும். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு. இப்படியே விட்டு விட மாட்டாரு. செத்துட்டா முடிஞ்சு போச்சு. அநேகரை சாவடிச்சிட்டு இன்னைக்கு ஒருவேளை நம்ம செத்து போலாம், அநேகருக்கு தீமை செஞ்சு நம்ம செத்து போலாம். ஆனா ஆண்டவர் அப்படியே விட்டு விட மாட்டார். உன்னை மறுபடியும் எழுப்பி ஆண்டவர் உனக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு வழங்காமல் விட மாட்டார். இதான் வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்தவர்களுக்கு ஜீவனையும், ஆமென், எழுந்திருக்கும்படியாய் செய்வாராம். தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி அவர்கள் எழுந்திருக்கும்படி செய்வாராம். ஆக்கினை என்பது நித்திய தண்டனை, இட்டர்னல் பனிஷ்மெண்ட். தட் இஸ் இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட். அவர்கள் மேல் வருகிறதான நித்திய வேதனையான ஒரு தீர்ப்பு. எனக்கு அருமையான பிள்ளைகளை, தப்பித்துக் கொள்ள முடியாது, ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனக்கு ஒருவேளை அநேக நன்மைகளை செஞ்சேன், ஆனா எனக்கு எல்லாம் இப்படி நடந்துருச்சு, எனக்கு எந்த நன்மையும் இல்லாமல் நான் செத்து கொண்டிருக்கிறேன். அப்படி செத்தாலும் பயப்படாத, கர்த்தர் ஒரு நாள் உனக்குரிய பலனை கொடுப்பான். மனிதனுடைய அந்த உதவிகள் எல்லாம் விருதான். தேவனுடைய தயவு நமக்கு உண்டு, அது போதும். கர்த்தர் உன்னை காண்கிறார். எந்த சூழ்நிலையிலும்
புலியை போல. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, அது புல்லை மேயாது. அது போல தேவ பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு தீமை செய்கிறவர்களாய் நாம் மாறவே கூடாது. எல்லோருடைய நன்மைக்காக நம்ம பிரயாசப்படுவோமாக. ஆம், என் கருமையான தேவ பிள்ளைகளே, தீமை செய்கிறவர்களுக்கு நித்திய ஆக்கினை, ஆமென், ஆக்கினை உண்டு என்பது வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது மீறி நமக்கு சில நேரங்கள்ல மக்கள் நமக்கு தீமை செய்ய எழும்பும் பொழுது தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டே சும்மா இருக்க மாட்டார். அந்த தீமைய அது உனக்கு நன்மையாய் மாற்றுவார். அது உன் குடும்பத்திற்கு நன்மையாய் மாற்றுவார். உன் எதிர்காலத்திற்கு அது நன்மையாய் மாற்றுவார். ஆம், வேதத்துல யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் அதை குறித்து வாசிப்போம். பக்தனாக யோசேப்பு இதை சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, அவருடைய சகோதரர்கள், சொந்த கூட பிறந்த சகோதரர்கள் அந்த இளைய குமாரன் யோசேப்புக்கு விரோதமாக எழும்பினார். நல்ல மனிதன் யோசேப்பு, பக்தி பயமுள்ள மனிதன். ஆனாலும் இந்த தீமையை நினைக்கின்ற சகோதரர்கள், பொறாமை நிறைந்த சகோதரர்கள், எரிச்சலுள்ள சகோதரர்கள் அவனை குழியில தள்ளினார்கள், அவனை பல விதத்தில் அடித்தார்கள், அவனை விற்று போட்டார்கள், இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள், தீமை செய்தார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நல்லா சொல்லுங்க, தீமை செய்ய நினைக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எங்களுக்கு தீமை செய்ய இதை செய்தீர்கள், இந்த சட்டத்தை போற்றீர்கள், இந்த திட்டம் வகுத்தீர்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் திட்டமிட்டு செய்தீர்கள். ஆனால் அதுவே தேவன் எங்களுக்கு நன்மையாய் மாற்றினார், நன்மைக்கு ஏதுவாய் மாற்றினார். ஆம், ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்முடைய தேவன் தீமைகளின் நன்மையாக he will just transform them, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவார், எல்லாத்தையும் அப்படியே மாற்றி விடுவார். நம் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. தண்ணீரை ரசமாக்கினவர், மாறாவை மதுரமாக்கினவர். ஆம், கசப்பான சூழ்நிலைகளை, உனக்கு விரோதமாய் எழும்புகிற கசப்பான சூழ்நிலைகளை கர்த்தர் மதுரமாக மாற்றுவார். இதற்கு நாம் என்ன செய்யணும்? பக்தனாகி யோபு சொல்லுகிறார், ஜெபிக்கணும். வாசிப்போம், யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து நாம் முடிப்போம். யோபு 27ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை என்று. ஆமென். தீர்மானம் பண்ணுகிறார். யோபு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இதோ என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும். பாருங்களேன், என்னுடைய ஆவி எனக்குள்ளே கடவுள் கொடுத்த அந்த சுவாசம் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வதில்லை? தீமை யோசிப்பதில்லை, தீமையை நினைப்பதில்லை. என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று ஒரு நல்ல ஒரு தீர்மானத்திற்குள் வருகிறதை பார்க்கிறோம். ஆம், அதை போல இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போமாக. எந்த சூழ்நிலையிலும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் எவருக்கும் தீங்கு செய்ய விரும்ப மாட்டேன். நான் தீங்கு செய்ய ஒரு முற்பட மாட்டேன். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மையே செய்து தெய்வனுடைய அன்பை நான் வெளிப்படுத்துவேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவரை பலவிதத்தில கொடுமைப்படுத்தினார்கள். அவர் செய்த அந்த நன்மைகள் நிமித்தமாக, அற்புதங்கள் நிமித்தமாக, அதிசயங்கள் நிமித்தமாக பொறாமை நிறைந்த அந்த அரசாங்கம், அன்றைய ரோமர் அரசாங்கம் அவருக்கு விரோதமாய் எழும்பி பலவிதமாய் துன்புறுத்தினது, கொடுமைப்படுத்தினது. ஆனால் அவர்களாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுமைப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். அதனாலே அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றுக்கும் பிற்பாடு ஆமென், ரட்சிப்புக்கு ஏதுவாக தேவன் அதை மாற்றினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது.
இன்றைக்கு உலகத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கும் எங்களுக்கும் தேவன் ஒரு மன்னிப்பை உண்டாக்கி இருக்கிறார். உலகமோ அவரை கொலை செய்ததாக நினைத்தது, உலகமோ அவருடைய ரத்தத்தை சிந்தியதாக நினைத்தது. ஆனால் அப்படி அல்ல. அந்த ரத்தத்தினாலே நாம் எல்லோரும் பரிசுத்தமாக்கப்பட்டு கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கவில்லை என்றால் இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னித்திருக்க மாட்டார். அவர் நமக்காக பரிந்து பேசினார். பிதாவே அவர்களுக்கு மன்னியும். தனக்கு விரோதமாய் அடிக்கிற, தூசிக்கிற, கொடுமை செய்தவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார். இதை போல நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை கீழாகாமல் மேலாக்குவார், வாளாகாமல் தலையாக்குவார், நிச்சயமாய் உயர்த்துவார். அப்படி செய்வோமா? கர்த்தர் நம்மை அப்படி மாற்றி அன்பு நிறைந்த பிள்ளைகளாய் வாழ நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தெய்வமே, பரலோக பிதாவே, இப்பொழுதும் நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. கேட்ட பிள்ளைகள் அனைவரும் நீர் ஆசீர்வதியும். நாங்களும் போல் ஆண்டவர் அன்பு நிறைந்தவர்களாய், மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய், ஆண்டவரை மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாய், வேண்டுதல் செய்கிறவர்களாய் மாற எங்கள் தேவன் எங்களுக்கு அருள் செய்வீராக. என் தேவன் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே தீமை அல்ல, நன்மையே செய்கிறவர்களாய் மாற்றும். கர்த்தருடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும். சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாற்றும். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.